வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி அமர் தெரிருடின் பதவி விலக வேண்டும். மூத்த வழக்கறிஞர் ஷஃபி அப்துல்லா போர்க்கொடி. சட்டத்துறை தலைவர் பதவியில் இருந்து கூட்டரசு நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்த்தப்பட்டுள்ள அமர் தெரிருடின் பதவி விலக வேண்டும் என்று நாட்டின் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் முதன்மை சட்ட ஆலோசகருமான முகமது ஷஃபி அப்துல்லா இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டத்துறை தலைவராக பதவி வகித்த காலத்தில் நஜீப் சம்பந்தப்பட்ட அரசாணை தொடர்பில் நீதிமன்றத்தை குழப்பியிருக்கும் அமர் தெரிருடின் தனது செயலுக்கு தார்மீக பொறுப்பேற்று தற்போதைய தனது கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி பதவியை துறக்க வேண்டும் என்று ஷஃபி அப்துல்லா கேட்டுக் கொண்டார். நாட்டின் சட்டத்துறை தலைவராக பதவி வகித்த காலத்தில் நஜீப் விவகாரத்தில் 16வது மாமன்னர் பிறப்பித்துள்ள ஓர் அரசாணை உத்தரவு உள்ளது என்பதை நன்கு தெரிந்திருந்தும் எதுவும் நடவாது போல அமர் தெரிருடின் நடந்து கொண்டுள்ளார் என்று ஷஃபி அப்துல்லா குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கூட்டரசு நீதிமன்ற நீதிபதியாக அமர் தெரிருடின் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் சட்டத்துறை தலைவராக பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளார். நஜீப் தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு ஓர் அரசாணை உத்தரவு இருப்பதாக சர்ச்சை உருவான போது நாட்டின் சட்டத்துறைக்கு தலைமை ஏற்றுள்ள அட்டர்னி ஜெனரல் என்ற முறையில் அமர் தெரிருடின் இவ்விவகாரத்தை உடனடியாக விளக்கி அந்த உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அதனை செய்யாமல் அந்த அரசாணை உத்தரவை ஒரு மூடு மந்திரம் போல் மறைத்ததன் காரணமாகவே இன்று இத்தனை சிக்கல்களையும் வில்லங்களையும் சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பலர் ஆளாகி இருக்கின்றனர் என்று ஷஃபி அப்துல்லா வாதிட்டார். பிரிட்டனுக்கு தாம் மேற்கொண்ட 5 நாள் அலுவல் பயணத்தில் 11 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான முதலீடுகள் கவரப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி, இலக்கவியல், பொருளாதாரம் உட்பட பல்வேறு துறைகளுக்கான முதலீடுகளை மலேசியா கவர்ந்திருப்பதாக இன்று லண்டனில் மலேசிய செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்துஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஏற்றுமதிக்குரிய வாய்ப்புகள் பெறப்பட்டிருப்பதையும் அவர் விளக்கினார். உபகரணங்கள், விமான உபரி பாகங்கள், தளவாடங்கள், உணவு மற்றும் பானம் என 500 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஏற்றுமதிக்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் முதன்மை மருத்துவமனைகளில் ஒன்றான பட்டாலிங்ஜயா பல்கலைக்கழக மருத்துவமனை கடந்த ஜனவரி 1 தேதியிலிருந்து மருத்துவ சேவை கட்டணத்தை உயர்த்தி இருப்பதில் தமக்கு உடன்பாடில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சரும் லிம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். லிம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த கட்டண உயர்வு குறித்து தம்முடன் விவாதிக்கப்படவில்லை என்று ஃபமி குறிப்பிட்டார். தனிப்பட்ட முறையில் இந்த கட்டண உயர்வில் தமக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் அவர் விளக்கினார். ஜனவரி 1 தேதியிலிருந்து அமலுக்கு வந்த புதிய கட்டண முறைப்படி மருத்துவ சேவைக்கான கட்டணங்களை அந்த பல்கலைக்கழக மருத்துவமனை 70 விழுக்காடு வரை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய சாமானிய மக்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்பதே தமது முதன்மை சிந்தனையாக தற்போது இருந்து வருகிறது என்று ஃபமி விளக்கினார். நாளை ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை திருத்தல வளாகத்தில் மாபெரும் தேசிய பொங்கல் விழா மற்றும் இந்திய கலாச்சார மைய திறப்பு விழா ஆகிய 2 விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கின்றன. கொலலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானமும் டத்து என் சிவகுமாரை தலைவராக கொண்ட மஹிமா எனப்படும் இந்து கோவில்கள் இந்து அமைப்புகள் ஒருங்கிணைப்பு பேரவையும் இணைந்து தேசிய பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்துள்ளன. தேசிய பொங்கல் விழாவுடன் பத்துமலை திருத்தலத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்திய கலாச்சார மையத்தின் திறப்பு விழாவும் ஒரு சேர இரட்டை விழாவாக நடைபெறும் என்று தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். இந்திய பாரம்பரியத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நோக்கில் பல்வேறு அம்சங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும் இந்திய கலாச்சார மையத்தை காலை 10:30 மணிக்கு மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கவிருக்கிறார். இந்நிகழ்வில் மாயிகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ M சரவணன் கலந்து கொள்வார். பிற்பகல் 3 மணிக்கு தேசிய பொங்கல் விழா தொடங்கும். தமிழர்களின் பாரம்பரியத்தையும் அவர்களின் கலை கலாச்சார செறிவுகளையும் தாங்கிய பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மலேசிய தமிழர்களின் மாண்புக்கு பெருமை சேர்க்கும் இந்த இரட்டை விழாக்களில்
பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பிக்குமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார். பொருட்களை வாடிக்கையாளர்களிடம் பட்டுவாடா செய்யும் கொரியர் நிறுவனத்தின் 7 பணியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வாடிக்கையாளர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டிய பொட்டலங்களை பிரித்து சில பொருட்களை களவாடியது தொடர்பில் அந்த 7 பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். கோலாலம்பூர் தமன் இண்டா செராஸை தளமாக கொண்ட அந்த கொரியர் நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமான பொட்டலங்கள் பிரிக்கப்பட்ட சம்பவத்தில் 21,818 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முகமது அசாம் சுட்டிக்காட்டினார். இதன் தொடர்பில் கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் நெக்ரி செம்பிலான் நீலாயில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த 7வரும் பிடிபட்டதாக முகமது அசாம் குறிப்பிட்டார். நிதி ஆலோசனை நிறுவனத்தை சேர்ந்த கும்பலுடன் கூட்டு சேர்ந்து அரசாங்க ஊழியர்களுக்கு சட்டவிரோதமாக கடன் பெற்றுக் கொடுத்த மோசடி சம்பவம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டு வரும் ஆப்ஸ்காய் நடவடிக்கையில் மேலும் 4 வங்கி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 4 வங்கி அதிகாரிகளும் ஆக கடைசியாக பிடிபட்டுள்ள சந்தேக பேர்வழிகளாவர் என்று அந்த ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். இத்துடன் இந்த மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. இதற்கு முன்பு 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அசாம் பாக்கி விளக்கினார். கடைசியாக பிடிபட்ட 4 பேரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜொஹோர் தங்கா மாவட்ட போலீஸ் நிலையத்தின் தடுப்பு காவலில் இருந்து தப்பிச் சென்ற விசாரணை கைதியை போலீசார் வெற்றிகரமாக மீண்டும் பிடித்துள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 38 வயதுடைய அந்த விசாரணை கைதி கடந்த புதன்கிழமை மிக லாவகமாக தப்பிச் சென்றுள்ளான். அந்த கைதியை பிடிப்பதற்கு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கிய நிலையில் அந்த நபர் இன்று காலை 10:50 மணியளவில் குலுவாங்கில் உள்ள ஒரு வீட்டில் மறைந்திருந்த நிலையில் போலீசார் வளைத்து பிடித்தனர் என்று தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் ரோஸ்லான் முகமது தாலிப் தெரிவித்தார். அந்த விசாரணை கைதியை பிடிப்பதில் பொதுமக்கள் வழங்கிய தகவல் பேருதவியாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.